ஹலோ ஸ்டூடெண்ட், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய விதத்தில் புத்தகத்துக்கு பின்புறம் இருந்து ஒரு மதிப்பெண் வினாக்களின் தொகுப்பை கொடுத்தோம், விடையோடு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இயல் 1லேருந்து 4 முடிய ஒரு தேர்வும், இயல் 5 முதல் 8 முடிய ஒரு தேர்வும் கொடுத்தோம். இந்த மூன்றாவது தேர்வு இருக்கக்கூடிய 8 இயல்களிலிருந்தும் தொகுத்து கொடுத்துருக்குது. இயல் 1 முதல் 8 முடிய உள்ள 8 இயல்களிலிருந்தும் வினாக்கள் இங்கே கேட்டிருக்கிறோம். நல்லா ஏற்கனவே 2 வீடியோக்களில் சொன்ன கருத்து தான் இருந்தாலும் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எத்தனை முறை சொன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே தேர்வு எழுதும்போது பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த கருத்தை கேட்காம, ஏன்னா இப்போ பெரும்பாலும் நம்ம ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் அந்த வீடியோ சொல்கிறோம், அது கேட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் கேட்காதனால அவங்க அந்த தவறுகளை பொதுத் தேர்வில் போய் செஞ்சிடுறாங்க. மறுபடியும் திரும்பவும் இந்த தேர்வு சொல்கிறோம் பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துக்கூடிய இந்த கொஷின் என்ன கேட்குறாங்கிறத படிச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதுக. இந்த குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதுகிறது முக்கியமான வார்த்தைகள். அதனால் ஒரு வினா எழுதுனீங்கன்னு சொன்னால் அந்த வினாவுக்கான விடை எழுதும் பொழுது குறியீடு இந்த இருக்கு இல்லையா, இதுதான் இந்த 4ல் ஏதாவது ஒன்று எழுதணும். எழுதிட்டு அது பக்கங்கிற விடையும் எழுதணும். தனியாக குறியீடை மட்டும் எழுதக்கூடாது, அதே மாதிரி தனியாக விடையை மட்டும் எழுதக்கூடாது, 2ம் சேர்த்து தான் எழுதணுன்றது தான் முக்கியமான குறிப்பு. அப்படி இருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்க, திருத்தும் போது இன்னும் கொடுக்க மாட்டாங்க. இதை மனசில் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது இந்த 3 தேர்வுகளையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் விடைகளை குறிக்காதீங்க. விடைகளை குறித்து அப்படி பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் தனியாக ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் இந்த ஒவ்வொரு வினாவையும் எழுதி அதுக்கான விடைகளை எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து அதுக்கப்புறம் ஏற்கனவே முதல் வீடியோவில் கொடுத்த அந்த விடைகளோடு ஒப்பிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்னு பாருங்கள். எந்தெந்த இடத்துல தவறு பண்ணுறீங்கிறத நோட் பண்ணிக்கிட்டு அந்த தவறு எதனால் ஏற்பட்டதுன்றதை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி நீக்கணும். ஏன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் புத்தகத்தின் பின்புறம் கேட்குறாங்கன்னா குறைஞ்சது 12 வினாக்கள் கேட்பாங்க. அந்த 12 வினாக்களில் எந்த தவறும் இல்லாமல் நான் எழுதணும்னா 12 மார்க் அப்படியே கிடைக்கும். ஏற்கனவே கிராஃப் ஜாமெண்ட்ரி பார்த்துருக்கோம், அதில் ஒரு உங்களுக்கு 8 16 மார்க் கிடைக்க போகுது. ஸோ இப்போ 12 + 16 28 மார்க் நமக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நமக்கு எடுத்துக்கக்கூடாது. அதனால் இது எப்போ ரொம்ப நேரம் ஆகாது உங்களுக்கு. ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும், விடைகள் நல்லா மனசில் பதிஞ்சிருக்கும். அதை எழுதி பார்த்துட்டு உடனே கரெக்ஷன் பண்ணி எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்னு பாருங்கள். தப்பு எங்கே நடக்குதுன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த முறை தேர்வு எழுதும்போது அந்த தவறு வராது. இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி எடுப்பதன் மூலமாக முழு மதிப்பெண்களையும் இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களில் வாங்கிடலாம். நல்ல சிறப்பாக பயிற்சி எடுங்க. நன்றி.